ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மைக்ரோகண்ட்ரோலர் எடுத்து அதுக்குள்ளார என்னென்ன இருக்குது. ஸோ நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சது வந்து ஃபெமிலியரானது வந்து 8051 மைக்ரோகண்ட்ரோலர். ஸோ அதை பற்றி நம்ம இனிமேல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை தாண்டி இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8051 அவுட் டேட்டட். ஸோ வெளியில் வந்து 8051 யூஸ் பண்ணி யாரும் நிறையா பண்ணுறது கிடையாது. அதை தாண்டி நிறையா மைக்ரோகண்ட்ரோலர் வந்தாச்சு. நிறையா ஸ்பெஷல் அப்ளிகேஷன்ஸ்க்கு நிறையா ஸ்பெசிஃபிக் மைக்ரோகண்ட்ரோலர்லாம் வந்தாச்சு. நம்ம அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. 8051 ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதை புரிஞ்சுக்கிட்டால் இதை பேஸ் பண்ணி எந்த மைக்ரோகண்ட்ரோலர் கொடுத்தா நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இது இப்படி தான் இருக்குது, இதில் இதுதான் திங்ஸ்லாம் இருக்குது. ஒரு மைக்ரோகண்ட்ரோலர் என்ன இருக்கும், அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன தேவைப்படுது அதை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு, இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும்னா 8051 படிச்சுக்கிட்டால் மீது எல்லாமே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் 8051 இது தான் பேசிக் மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ அப்போ 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ இதில் எக்ஸாம்பிள் என்னென்ன டைப் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குன்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 8051 மைக்ரோ கண்ட்ரோலர், ZILAC 80s, ZILAC 80s, மோட்டரோலா சீரீஸ். ஸோ இது மாதிரி நிறையா மோட்டரோலா சீரீஸ் இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 8-bit மைக்ரோ கண்ட்ரோலர். எல்லாமே 8-bit மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ ஆல் ஆர் தி 8-bit மைக்ரோ கண்ட்ரோலர். அதாவது அதுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட், அதுலேருந்து வெளியே வரக்கூடிய அவுட்புட் எல்லாமே 8-bit. இன்புட் அண்ட் அவுட்புட் ஆல் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் 8 bits. ஸோ அதில் இன்புட் கொடுத்தாலும் சரி, அதுலேருந்து வெளியில் அவுட்புட் கொடுத்தாலும் சரி, 8-bit டேட்டா, 8-bit டேட்டா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறது 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். இதை MC51 சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. MC51 சீரீஸ். ஸோ MC51 சீரீஸ் இது வந்து இன்டெல் கம்பெனி போட்டிருக்காங்க. இன்டெல் 8051, இன்டெல் 8051, ஆட்மல் 8051. ஸோ ஆட்மல் ஐசி போட்டிருக்காங்க 8051. இது எல்லாமே 8051 சீரீஸ். பட் இந்த சீரீஸ்ன்னு வரும்போது இது மட்டும் தனி கிடையாது, இட்ஸ் ஒரு ஃபேமிலி. ஸோ இந்த 8051ன்றது ஒரு ஃபேமிலி. ஸோ 8051 ஃபேமிலின்னு வரும்போது அதில் மெயினாக 3 மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. 8051 ஃபேமிலி. ஸோ அதில் 3 மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. ஒன்று வந்து 8051, another one வந்து 8052, another one வந்து 8031. ஸோ these are the 3 மைக்ரோ கண்ட்ரோல். இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு 80 MC51 சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 51 சீரீஸில் அந்த 3 மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். இது 3க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஸோ 3த்துல என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் 8051, 8052, 8031 இந்த 3க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ரோமுடைய கெப்பாசிட்டி, ஸோ ரோம் எவ்வளோ ரோம் இருக்கும்? 4K ரோம் பில்ட்இன் மெமரி. இதில் 8K இருக்கும், இதில் 4K 0K. ஸோ இதுக்குள்ளார ரோமே இருக்காது. தெர் இஸ் நோ பில்ட்இன் ரோம். 8031ல் மெமரி இருக்காது, ரோம்லெஸ் மெமரி. ஸோ ரேம் பார்த்தீங்கன்னா இது 128 பைட்ஸ், 128 பைட்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் 256 பைட்ஸ் இருக்கும். ஸோ உள்ளார பில்ட்இன் ரேம் 256 பைட்ஸ், இதுலேயும் 128 பைட்ஸ் தான் இருக்கும். ஐஓ போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 32 லைன்ஸ் இருக்கும். டு கனெக்ட் தி இன்புட் அவுட்புட் 32 லைன்ஸ். இதுலேயும் 32 லைன்ஸ், இதுலேயும் 32 லைன்ஸ் தான் இருக்கும். டைமர், ஸோ எவ்வளோ டைமர் ஆப்ரேஷன் பண்ணலாம்? இதில் 2 டைமர்ஸ் இருக்கும். இதில் 3 டைமர் கொடுத்துருப்பாங்க, இதில் 2 டைமர் கொடுத்துருப்பாங்க. சீரியல் போர்ட். ஸோ எவ்வளோ சீரியல் போர்ட் இருக்கும்? இதுலேயும் ஒரு சீரியல் போர்ட்டு தான், இதுலேயும் ஒன்று, இதுலேயும் ஒன்று. ஸோ தீஸ் ஆர் தி பேசிக். இந்த ஃபேமிலி MCS51 ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இந்த 3 மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ 8031ல் ரோம் கிடையாது, அதுதான் மெயின். ஸோ 8052 இஸ் அட்வான்ஸ்டு வெர்ஷன். அதனுடைய சப்செட் தான் 8051. ஸோ அப்போ இந்த 8051ல் 8052ல் இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்கும்.
ஸோ ரேம் இருக்குது, ரோம் இருக்குது, பைட்ஸ் இருக்குது. ஆனால் 8031ல் ரோம் கிடையாது. அதான் டிஃப்ரென்ஸ். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், 8051 தான் படிக்க போகிறோம். இதை படிச்சுக்கிட்டால் நமக்கு 8051 ஆப்ரேட் பண்ணிக்கலாம், 8052 ஆப்ரேட் பண்ணிக்கலாம், 8031 ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ்.